ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பவுன் நகையை திருடிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த திருடின வீட்லேருந்து ஒரு 5 வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னப்பா அந்த உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வீட்டில் திருடிட்டாங்களே, அந்த எப்படி என்னாச்சு, அந்த நகையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேப்பரில் பார்த்து நியூஸை வச்சு அவங்க கேட்குறாங்க. இவங்க கேட்குறாங்க, என்னது எங்கள் வீட்டு பக்கத்தில் திருட்டு நடந்துச்சா, அது எப்போ, எத்தனை பவுன், யார் திருடுனது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க. அந்த ரிலேட்டுக்கு ஆச்சரியமாக போச்சுன்னே, உங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்துச்சு, என்ன இதோட தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் தான் உண்டு தன் வேலை உண்டு, தான் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கிறத தவிர வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்க விரும்புகிறதே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நியூஸை கூட பார்க்குறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. அது வந்து அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இந்த வெளி உலகத்தில் நடக்குது, வெளிநாடுகளில் என்ன நடக்குது, ஏன் போர் நடக்குது, என்ன நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரியான க்ரைம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய அப்டேட் வச்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸே தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல, அது குழந்தைகளுக்கும் அப்டேட் பண்ணுறதே இல்லை. நான் வந்து குழந்தைங்களாம் நீங்கள் செல்லமாக வளருங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் செல்லமாக வளர்க்குறத விட இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பொழுதுபோக்காக ஒரு சினிமா பார்த்துக்கிறோம், ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம், அப்படியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சினிமாங்கிறது பொழுதுபோக்கே கிடையாது. அது நிறையா குழந்தைகளை இருக்கிறத விட இன்னும் கீழே தள்ளுற ஒரு விஷயந்தான் சினிமா. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கொண்டே காட்டணும்னு நினைக்கிறேமே தவிர, நிறையா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைகளுக்கு அப்டேட் பண்ணுறதே கிடையாது. நிறைய கிரைம்களை பற்றியும், அதாவது அவங்க விவரம் தெரிகிற வயசில் சின்ன சின்ன விவரம் தெரிகிற விஷயங்கள் நிறையா நம்மளை சுற்றி நிறையா விஷயங்களை, கிரைம் நடக்கிற விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது மட்டும்தான் நிறையா விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய தோல்விகளையும் நம்ம கொடுக்கணும். என் குழந்தை வந்து அழுதுடக்கூடாது, சின்ன தோல்வியை கூட நம்ம குழந்தைகளை சந்திச்சிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அதை விட மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா நம்ம எல்லா காலத்துலேயும் நம்ம குழந்தைங்களோட இருந்து அவங்கள வந்து வெற்றி பெற ஜெயிக்க வைக்க முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம இல்லாத சூழ்நிலை வரும். அந்த இடத்துல அவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நிறைய தோல்விகளை சந்தித்தா மட்டும்தான் நிறைய விஷயங்களை அவங்களால பேலன்ஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதனால் எல்லா தோல்வியிலே வந்துடக்கூடாது, அழுதுடவே கூடாது அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கிறது, நம்ம அந்த குழந்தைங்கள ரொம்ப கீழே கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் தான். தயவு செஞ்சு வெளி உலகங்களை அப்டேட் பண்ணுங்கள், நியூஸ் பார்க்க வைங்க, இப்போ நிறைய தாள்களை படிக்க வைங்க. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லைனா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சூசைட் பண்ணிக்கிறேன், கத்தி எடுத்து குத்திக்கிறேன், மேலேருந்து குளிர்ந்து சாகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான், தற்கொலை எண்ணங்கள் தான் அதிகமாக தோண்டும். அதனால் நிறையா விஷயங்களை அப்டேட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இப்படிலாம் எதிர்த்து வாழலாம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க.